Hi everyone, welcome to Learn English Everyday YouTube channel. 30 daysல ரீடிங்கான கிளாஸஸ் கண்டினியூவா பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம 17 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதோட ஃபுல் லிங்க் எல்லாமே சேனல்ல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லேயே மென்ஷன் பண்ணேன். தேவைப்படுறவங்க ப்ரீவியஸ் லெசன் நீங்கள் எது பார்க்கலையோ அந்த லெசன் வந்து செக் பண்ணுங்க. ஒவ்வொரு லெசனையும் நீங்கள் கண்டினியூவாக பார்த்தீங்க அப்படின்னா தான் இதில் எப்படி படிக்கிறது அப்படின்றது உங்களுக்கு பேசிக்காக புரியும். இன்னைக்கான லெசனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக்கை மறக்காமல் அப்டேட் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம 18வது லெசன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னைக்கு லெசன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம இங்கே கே அப்படிங்கிறது இக்கு அப்படின்ற சவுண்டு, இஃபோட சவுண்டு இஃப், எஸ்ஸோட சவுண்டு இஸ். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இதே சவுண்டு ஆனால் ஆல்டர்னேட்டிவ் லெட்டர்ஸோட எப்படி வருது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த இக்கு, இஃப், இஸ் இந்த மூணு சவுண்டோட ஆல்டர்னேட்டிவ் என்னென்ன சவுண்ட்ஸ் இருக்கு. ஆல்டர்னேட்டிவ்னா சேம் சவுண்ட்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கேனா கேக்கு மட்டும் இக்கு சவுண்டு கிடையாது, சியும் கேயும் வந்தாலும் இக்கு சவுண்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சவுண்ட்ஸை தான் இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ வாங்க இன்னைக்கான லெசனை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேயோட ஆல்டர்னேட்டிவ் சவுண்ட்ஸ். வேற என்னென்ன சவுண்ட்ஸ்க்கெல்லாம் என்னென்ன எழுத்துக்கள் சேர்ந்தாலும் இந்த கேயோட இக்குன்ற சவுண்டு வருது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் கேக்கு இக்கு சவுண்டு, அதே மாதிரி சி கேக்கும் இக்கு சவுண்டு இருக்கு, சிக்கு வந்து இக்கு சவுண்டு இருக்கு. அது எந்தெந்த இடத்துல நமக்கு வரும்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிஹெச் இருக்கு இல்லையா, இதை நம்ம இச்சு சவுண்டில் தான் பார்த்துருப்போம். இதுக்கு சிஹெச்சுக்கு இக்குன்ற சவுண்டும் இருக்கு. அதே மாதிரி ரெண்டு சி வந்தாலும் இக்கு அப்படின்ற சவுண்டு இருக்கு, ஐசி இக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம வேர்ட்ஸில் ரீட் பண்ணி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியுற மாதிரி படிக்கலாம். ஸோ கேயோட சவுண்ட்ஸ் வேறு எங்கெங்கெல்லாம் வருதுன்னா இந்த இடங்கள் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். என்ன மாதிரி வேர்ட்ஸில் சவுண்ட்ஸ் வருது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேயோட இக் அப்படின்ற சவுண்டு, கே எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா கே ஸ்டார்டிங்கில் வரும், எண்டிங்கில் வரும். எந்த இடத்துல வந்தாலுமே மிடில் வந்தாலும் நமக்கு இக்கு அப்படின்ற சவுண்ட் தான் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வேர்டு இப்பு, இ, பி, இக், பீக், சில்க், சில்க். அதே மாதிரி பாருங்க இஸ், இப்பு, இ, ஸ்பீ, இக், ஸ்பீக். இது நம்ம பார்த்த ஏ டேஷ் இ அந்த பேட்டர்ன்ல வரக்கூடியது. ஸோ இங்க வந்து ஏங்கிற சவுண்டு வரும், அப்போ ரே. லாஸ்ட் ஒன் வந்து கே சவுண்டு, கேயோட சவுண்டு இக்கு, அப்போ ரேக் அப்படின்னு நம்ம படிக்கணும். அடுத்தது லீக், இல்லு இ ஏக்கு ஈங்கிற சவுண்டு, அப்போ லீக். அதே மாதிரி இல் ஊங்கிற சவுண்டு லு, இக், லுக். அப்போ கேனா இக்குன்ற சவுண்டு நமக்கு தெரியும். அதே மாதிரி சி கே, சியும் கேயும் சேர்ந்து வந்துச்சுன்னா நமக்கு என்ன சவுண்டு வருது, இக்கு. கேயோட சவுண்டு இக்கு அப்படிங்கிற சவுண்டு வருது. ஓகே, ஸோ இங்க வந்து சோக், இஸ் ஓ, சோ, இக், சோக். பேக், பேக். ஜாக்கெட், ஜாக்கெட். இக்கு ஏ கே இட், ஜாக்கெட். ஓகே, இது இக்கு சவுண்டு, இக்கு ஏ கே இட், ஜாக்கெட். அதே மாதிரி சி இக், சிக். வேர்ட்ல ஸ்டார்டிங்லயும் வரும், அதே மாதிரி நமக்கு வந்து எண்டிங்லயும் வருது இக்கு சவுண்டு. அதே மாதிரி ராக். ஸோ இங்க எல்லாமே சி கேக்கு என்ன சவுண்ட் கொடுக்குறோம், இக்குன்ற சவுண்டு வருது. அடுத்தது வந்து பாருங்க சி, சிக்கு எங்கெல்லாம் இக்கு சவுண்டு வரும் அப்படின்னா ஏ, ஓ, யூ. இந்த மூணு வவல்ஸ் கூடயும் சி வந்துச்சுன்னா அந்த இடங்கள்ல சிக்கு இக்கு, கேயோட இக்கு சவுண்டு இருக்கு. ஓகேவா, கேரட், கிளாக், கேபினட், கோன். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கஸ்டர்ட், கஸ்டர்ட் இருக்கு இல்லையா, கஸ்டர்ட், கஸ்டர்ட் ஆப்பிள். ஸோ இங்கே கஸ்டர்ட்ல இக்கு க, அப்போ இங்கேயும் நமக்கு இக்கு சவுண்டு இருக்கு. அப்போ சிக்கு எங்கெல்லாம் இக்குன்னா ஏ, ஓ, யூ கூட சி வந்துச்சுன்னா அங்கே எல்லாமே நமக்கு இக்குன்ற சவுண்டு. அதே மாதிரி சிஹெச்சுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருப்போம் இச்சுன்ற சவுண்டு, செயின் அந்த மாதிரி படிச்சிருப்போம். இதுக்கு இக்குன்ற சவுண்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில வார்த்தைகள்ல இக்கு சவுண்டு தான் அது கொடுக்கும். அந்த வேர்ட்ஸ் நம்ம ஒரு சில வேர்ட்ஸ் இருக்கும், நீங்க அதை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது வந்து நம்ம வந்து செரிஸ்ன்னு படிக்க மாட்டோம், இது கிறிஸ், கிறிஸ். புரியுதுங்களா? ஸோ இங்க வந்து இக்குன்ற சவுண்ட்ல தான் இது வந்து வரும். அதே மாதிரி ஸ்டொமக், ஸ்டொமச்னு படிக்க மாட்டோம், ஸ்டமக், ஸ்டமக், ஸ்டமக். ஓகே, அதே மாதிரி கிறிஸ்மஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இக்கு சவுண்டு, இக்கு கிறிஸ், கிறிஸ்மஸ்னு தான் படிப்போம். கிறிஸ்மஸ் அதாவது சி சவுண்டு வந்து கொடுக்க மாட்டோம், இச்சு சவுண்டு வந்து கொடுக்க மாட்டோம்.
இக்குன்ற சவுண்டு தான் வரும். ஓகே, அப்போ சிஹெச்சுக்கு ஒரு சில வேர்ட்ஸ்ல இக்குன்ற சவுண்டு வந்து வருது. அதுக்கு அடுத்தது பாருங்க, இன்னும் அடுத்த 2 இருக்கு. 2 சி வந்தாலும், ஸோ 2 எழுத்துக்கள் அடுத்தடுத்து வந்தாலுமே நம்ம ஒரு சவுண்ட் கொடுக்கணுன்றதை நான் ப்ரீவியஸ் லெசன்ஸ்ல உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அப்போ 2 சி வந்தாலும் அங்க நம்ம வந்து இக்குன்ற சவுண்டு தான் கொடுக்கணும். அக்யூஸ், அக்யூஸ், அக்கு கியூஸ் அப்படின்னு படிக்கக்கூடாது, அக்யூஸ் அப்படின்னு சேர்த்து படிக்கணும். ஆக்சிடென்ட், ஆக்சிடென்ட், ஆக்சிடென்ட். அக்ளைம், அக்ளைம். ஓகே, அதே மாதிரி ஐசி, இங்க வந்து இக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சவுண்ட் வரும். மெட்ரிக், மெட்ரிக். பிளாஸ்டிக், பப்ளிக், ரிலிக். ஓகே, ஸோ இங்க எல்லாமே நம்ம என்ன சவுண்ட் கொடுக்குறோம்? இக்கு அப்படிங்கிற சவுண்டு. ஸோ இது எல்லாமே கேயோட, அதாவது கேன்றது இங்க என்ன அப்படின்னா கேக்கு இக்கு சவுண்ட் இருக்கு இல்லையா, அதான் கே சவுண்டுன்னு சொல்றாங்க. அதாவது இக்குன்ற சவுண்டை இந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணுவாங்க. இக், இந்த சவுண்டு இந்த இடங்கள்ல எல்லாம் உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆகும். அடுத்தது நம்ம பார்க்க போறது எஃப்ஓட சவுண்டு, இஃப். இப்போ எஃப்க்கு இஃப்ன்ற சவுண்டு வரும்னு உங்களுக்கு தெரியும். பிஹெச்சுக்கும் இஃப்ன்ற சவுண்டு இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம். அண்ட் ஜிஹெச் சேர்ந்து வந்தாலும் சில வார்த்தைகள்ல இஃப்ன்ற சவுண்டு நம்ம கொடுப்போம். அது எந்தெந்த வார்த்தைகள் அப்படின்றத வாங்க டீட்டெயிலா கத்துக்கலாம். இப்போ எஃப்ன்ற சவுண்டு நமக்கு தெரியும், இஃப்ன்ற சவுண்டு வருதுன்னு. ஸோ ஃபன், ஃபங்க், ஃபிங்கர், ஃப்ளாக், ஃபைன், ஃபினிஷ். ஓகே, ஸோ அடுத்தது பாருங்க ஜிஹெச். ஜிஹெச்ல முடிகிற சில வேர்ட்ஸ்ல நம்ம வந்து இஃப்ன்ற சவுண்ட்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த வேர்டை லாஃப் அப்படின்னு படிக்கணும். இல்லு ஆ, ஏயுவோட சவுண்டு ஆன்ற சவுண்டு நம்ம ப்ரீவியஸ் பார்த்துருக்கோம். அப்போ இல் ஆ லா, இஃப், லாஃப். இது வந்து ரஃப், ரஃப். அதே மாதிரி டஃப், இந்த வேர்டு பார்த்தீங்கன்னா டஃப், டா இஃப், டஃப். இனாஃப், இனாஃப். ஸோ இங்க வந்து கடைசியில் என்ன முடியுது? எஃபோட சவுண்ட்ல தான் இந்த ஜிஹெச்சுக்கு சவுண்ட் வருது. பிஹெச் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம், இஃப் சவுண்ட்ல தான் படிக்கணும். பிக்கு தனியாக ஹெச்க்கு தனியாக சவுண்ட் கிடையாது, ரெண்டும் சேர்த்து இஃப்ன்ற சவுண்டு. அப்போ ஃபோன், கிராஃப், ஃபோட்டோ, ஃபோனிக்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே எஃபோட ஆல்டர்னேட்டிவ் சவுண்ட்ஸ். அதாவது எஃப்க்கு வேற எது இடத்துலனா இஃப்ன்ற சவுண்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்றது. அதுக்கு அடுத்து வந்து எஸ்ஸோட சவுண்டு. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எஸ்ஸோட ஆல்டர்னேட்டிவ் சவுண்ட்ஸ், எஸ்ஸுக்கு வந்து 9 விதமான சவுண்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ எந்தெந்த இடத்துல எல்லாம் கொடுக்குறோன்றது எழுதுறதுல மிஸ்டேக் இல்லாமல் எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து எஸ், இஸ்ன்ற சவுண்டு. 2 எஸ் வந்தாலும் இஸ்ன்ற சவுண்டு. சிக்கும் இஸ்ன்ற சவுண்டு இருக்கு. அது எங்கெங்கன்றது நம்ம ப்ரீவியஸ் சியோட சவுண்ட்ல பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் இன்னொரு டைம் நம்ம ரீகால் பண்ணிக்கணும். எஸ்ஸும் சியும் சேர்ற இடங்கள்ல இஸ்ன்ற சவுண்டு இருக்கு. எஸ்சி சிஇ இஸ்ன்ற சவுண்டு. ஸோ வாங்க இதுக்கான வேர்ட்ஸை நம்ம ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எஸ். எஸ்னாலே நமக்கு தெரியும் இஸ்ன்ற சவுண்டு. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, சூப்பர், சூப்பர். அதே மாதிரி சீக், ஸ்னேக், ஸ்கோப். இங்க எல்லாமே இஸ்ங்கிற சவுண்டு. அதே மாதிரி 2 எழுத்துக்கள் வர இடத்துல நம்ம ஒரு சவுண்டு தான் கொடுப்போம். அப்போ இஸ்ங்கிற சவுண்டு. சைன், பாஸ், லெஸ், கிராஸ், இந்த மாதிரி. அதுக்கு அடுத்து சி. இப்போ சிக்கு வந்து 2 விதமான சவுண்ட் இருக்கு. அதுல ஒரு சவுண்டு ஃபர்ஸ்ட் நம்ம கேயோட சவுண்ட்ஸ்ல பார்த்துட்டோம். ரெண்டாவதா இருக்க சவுண்ட் என்னன்னா ஐ கூடையும் இ கூடையும் வரும்போது என்ன சவுண்ட்ல வரும்? இச்சுன்னு நம்ம சொல்லக்கூடாது, அது கரெக்டா பார்த்தோம்னா இஸ்ன்ற சவுண்டு தான் வரும். ஓகேங்களா? அப்போ மெடிசின், சி, சி, இஸ் இ சி. இது வந்து நம்ம இந்த எழுத்தை நம்ம மென்ஷன் பண்ணாலுமே இதை சி நம்ம படிக்கக்கூடாது, சி, சி சவுண்டு தான் வரும். ஓகே, மெடிசின், சிட்டி, சிரல், சர்க்கிள், சென்ட். இங்க எல்லாமே என்ன சவுண்டு? எஸ்ஸோட ஆல்டர்னேட்டிவ் சவுண்ட். எஸ்ஸோட சவுண்டு தான் இங்கேயும் உங்களுக்கு வருது. ஓகே, எஸ் லெட்டரோட சவுண்டு. அதே மாதிரி அடுத்து பாருங்க, எஸ்ஸும் சியும் சேர்ந்து வர இடங்கள்ல இதை சீன் அப்படி படிப்போம். அதாவது இஸ் இ சீன். இ டேஷ் இ ரூல் படி என்ன நமக்கு சவுண்டு? லாங் இ சவுண்டு. அப்போ இங்க இஸ் இ இன் சீன் அப்படின்னு படிக்கணும். அப்போ எஸ்ஸுக்கும் சிக்கும் சேர்த்தே தான் நமக்கு என்ன சவுண்டு வருது? இஸ் அப்படின்ற சவுண்டு வருது. அதே மாதிரி இஸ் ஐ, சையன்ஸ், சயின்ஸ், ஸ் ஐ சி சர்ஸ், சிசர்ஸ். ஓகே, அடுத்தது பாருங்க சிஇ. சிஇக்கு பாருங்க பீஸ். இங்க எஸ்ஸோட சவுண்ட்ல தான் இது முடியும். இது ரெண்டும் சேர்த்தே இஸ்ன்ற சவுண்ட் நம்ம கொடுக்கும். நிறைய வேர்ட்ஸ்ல வரும், ஸோ கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டிஸ்டன்ஸ், ஃபென்ஸ், ஃபேஸ், இந்த மாதிரி. அப்போ இந்த எஸ்ஸோட சவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எஸ்ன்ற எழுத்து மட்டும் எங்கெங்கெல்லாம் எஸ்ன்ற எழுத்து வருதோ அந்த இடத்துல மட்டும் நமக்கு இஸ்ன்ற சவுண்டு கிடையாது.
ஓகே, இங்க சியும் ஈயும் வந்திருக்கு, அங்க எஸ்ஸே கிடையாது. பட் ஆனா எஸ்ஸோட சவுண்டை நம்ம கொடுக்குறோம். ஓகே, ஸோ அதுதான் இன்னைக்கு லெசன் முக்கியமானது. ரீசன் வந்து இப்போ அந்த எழுத்து தான் அங்க இருக்கணும் அப்படின்றது கிடையாது. ஓகே, ஆனா அதோட சவுண்டு நம்ம அந்த எழுத்துக்களுக்கு கொடுக்குறோம். அதை தான் நம்ம இன்னைக்கு கத்துக்கிட்டோம். ஓகேவா? ஸோ கண்டிப்பா இதை ரிவைஸ் பண்ணுங்க. இன்னும் நிறைய வேர்ட்ஸ் இருக்கு, ரெஃபர் பண்ணுங்க. அண்ட் எஃபோட மற்ற சவுண்ட்ஸ் என்னென்ன இருக்கு. இப்போ ஜிஹெச் வருது அப்படின்னா அந்த இடத்துல எப்படி இஃப் சவுண்ட் வருது, பிஹெச்னா இஃப் சவுண்ட் இருக்கு. இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு சில புதிய வார்த்தைகள் நீங்க ரீட் பண்ணும்போது அதுக்கு நமக்கு வித்தியாசமா இருக்கும். ஏன் இந்த சவுண்ட் இங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்றதையும் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். ரீடிங் லெசன் பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றது, பேசிக்கா வேற எதுவுமே கிடையாது. இந்த லெட்டர்ஸோட ஆல்டர்னேட்டிவ் சவுண்ட்ஸ் அண்ட் நிறைய சவுண்ட்ஸ் இருக்கு. அதோட ரூல்ஸ் இதெல்லாம் கத்துக்கிட்டோம்னா தான் நம்மளால வந்து ரீட் பண்ண முடியும். ஓகே, அண்ட் ரீடிங்கோட பேசிக் அண்ட் ரீடிங்கோட மெயினான விஷயமே வந்து இங்கிலீஷ் எழுத்துக்களோட சவுண்ட்ஸ் தான். ஸோ நம்ம வந்து 26 எழுத்து இருக்கும் அப்படின்னா 26 எழுத்துக்கும் 26 சவுண்ட்ஸ் தான் இருக்கு அப்படின்றது கிடையாது. இதுக்கு வந்து ஃபொனட்டிக் ரீதியாக வந்து 44 சவுண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. 44 சவுண்ட்ஸ் இருக்கு அப்படின்றது அவங்க வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. பட் இது இல்லாமையும் நமக்கு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் அந்த மாதிரி வர்ற இடங்கள்லையும் நமக்கு வந்து சவுண்ட்ஸ் நிறைய இருக்கு. இதெல்லாம் ரிப்பீட்டடாக கற்றுக்கும் போது தான் உங்களால் ஈஸியாக புதிய புதிய வேர்ட்ஸாக நிறைய ரீட் பண்ண முடியும். அண்ட் சவுண்ட்ஸை வச்சு உங்களால் எழுதுறதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். கன்ஃபியூஸ் நிறைய வரும் தான். ஆனால் அதுக்கு நம்ம கன்ஃபியூஸ் வந்து இல்லாமல் போகிறதுக்கு என்ன பண்ணணும்னா நிறைய நீங்கள் ரீட் பண்ணணும். ஸோ நம்ம படிச்சுட்டோம், இந்த சவுண்ட்ஸ் தெரிஞ்சிருச்சு, ஓகே இந்த சவுண்ட் அப்படின்றத நீங்கள் அப்படியே நீங்கள் மெமரி பண்ணிட்டு மட்டும் விட்டுட்டீங்கன்னா அதை புதிய வார்த்தைகளை நம்ம அப்ளை பண்ணி படிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அது ஃபெமிலியர் ஆகாது. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு இருக்கீங்களோ ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. பேசிக்கா உங்களால எந்த புக்கை ரீட் பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க, ரொம்ப பெரிய பெரிய வார்த்தைகள் இருக்கிறது படிக்க முடியாது, சின்ன சின்னதாக தான் படிக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அது மாதிரி ஒரு புக்கை சூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம 18 லெசன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதில் உங்களுக்கு அந்த புக்கில் இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் வச்சு எவ்வளோ வேர்ட்ஸ் ரீட் பண்ண முடியுது அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பேராகிராஃப் ரீட் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ரீடிங் ஸ்கில் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிரும். அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணதை வச்சு எழுதவும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் பேசுறதுக்கும் நிறைய வேர்ட்ஸ் வந்து இது மூலமாக லேர்ன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அடுத்தடுத்த லெசன்ஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கும் லைக்கையும் மறக்காமல் அப்டேட் பண்ணுங்கள். இன்னைக்கான டெஸ்ட் என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்த்த சவுண்ட்ஸில் நீங்கள் ஒரு 3 சவுண்ட்ஸோ 4 சவுண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கான வேர்ட்ஸை நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான லெசனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.